இது பிட்காயின் சீரிஸோட 2வது எபிசோட். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் எபிசோட பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் டிரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன, பிளாக்னா என்ன, பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டோம். இந்த எபிசோடில் பிட்காயின் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இது ரொம்பவே டெக்னிக்கலான விளக்கம். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தலையும் புரியாது, வாலும் புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். பிட்காயினை கண்டுபிடிச்சது யாருன்னு நம்மள முக்கால்வாசி பேருக்கு தெரியும், சட்டோஷி நாக்கமாட்டோ. ஆனால் இவர் உண்மையிலே ஒரு தனியாளா அல்லது ஒரு கூட்டு அமைப்பா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு புரியாத புதிர். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் முக்கியமான காரணம்னு பார்த்தா பிட்காயினோட அந்த டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட் அது கண்டுபிடிச்ச ஆளுலேருந்து ஆரம்பிக்கணும்னு தான் அப்படி புதிராக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தேவைக்கு இவர் ஒரு உண்மையான ஆள் அப்படின்னே வச்சுப்போம். இந்த சட்டோஷி என்ன பண்ணார்னா 2008 அக்டோபரில் பிட்காயினோட ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணார். ஒயிட் பேப்பருங்கிறது ஒரு பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மார்க்கெட்டிங்காக பப்ளிஷ் பண்ணப்படுற ஒரு டாக்குமெண்ட். அதில் அவங்க என்ன ப்ராப்ளம் மார்க்கெட்டில் இருக்குது, இவங்க ப்ரொப்போசல் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சட்டோஷியோட ஒயிட் பேப்பரும் அதே தான் செஞ்சிச்சு. 2 பேருக்கு உள்ளே நடக்கிற பணமாற்றம் எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு நடுத்தரகரும் இல்லாமல் டைரெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக விளக்கி ஒரு ஒயிட் பேப்பரை பப்ளிஷ் பண்ணார். பிட்காயினோட வரலாறு இங்கே தான் ஆரம்பிக்குது. 2009 ஜனவரியில் சட்டோஷி பிட்காயின் நெட்வொர்க்கை ஆரம்பித்தார். பிட்காயின் நெட்வொர்க்கை டீசென்ட்ரலைஸ்டாக பில்ட் பண்ணுறதுக்கு என்னையும் உங்களையும் மாதிரிப்பட்ட பப்ளிக் இந்த நெட்வொர்க்கில் பங்கு பெறணும். நாம் சும்மா பங்கு பெறுவோமா? இதில் எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்போம். அதனால் இந்த பிட்காயின் நெட்வொர்க் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணப்படுற ஒவ்வொரு பிளாக்குக்கும் இத்தனை பிட்காயின்ஸ் அப்படின்னு இன்சென்டிவ்ஸ், அதாவது ஊக்கத்தொகை கொடுக்கும். பிட்காயின் ஆரம்பித்த புதுசில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் 50 பிட்காயின்ஸ் கொடுத்துச்சு. 50 பிட்காயின் கிடைக்கிதுன்னா சும்மா விடுவோமா? நிறைய பேர் இந்த நெட்வொர்க்கில் பங்கு பெறதுக்கு அந்த ஊக்கத்தொகையே போதுமானதாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஊக்கத்தொகை பிட்காயின்ஸ் தான் பிட்காயின் நெட்வொர்க்குக்கு உள்ள புது பிட்காயின்ஸாக அறிமுகமாகும். இதை மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட் மைனிங் மாதிரி இது பிட்காயின் மைனிங். இந்த மைனிங் ப்ராசஸை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் ஒரு கம்ப்யூட்டர்னோட ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுப்போம். நம்ம 4 வகையான ரோலில் பங்கு பெறலாம். வேலட்ங்கிற ரோல் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பிட்காயின்ஸை பத்திரமாக வச்சுக்கிறதுக்கான ரோலை ப்ளே பண்ணோம். ஃபுல் பிளாக் செயின் அப்படிங்கிறது பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற மொத்த பிளாக் செயினையும் டவுன்லோட் பண்ணி வச்சு வர்ற புது டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணோம். நெட்வொர்க் ரவுட்டிங் நோட் அப்படிங்கிறது எல்லா நோட்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது நெட்வொர்க் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணோம். இந்த கடைசியாக இருக்கிற மைனரை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மைனர்ன உடனே நம்ம மல்லுவேட்டி மைனர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது பிட்காயின் மைனர். தங்க சுரங்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டு தங்கத்தை எடுக்கிற மாதிரி பிட்காயின் நெட்வொர்க்கில் கஷ்டப்பட்டு பிட்காயின்ஸில் க்ரியேட் பண்ணுறவங்க தான் இந்த மைனர்ஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் நோட் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் ஒரு மைனராக இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா மைனர்ஸும் சேர்ந்து தான் ஒரு பிளாக்கை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ராசஸ் பண்ணப்படாத டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் நெட்வொர்க்கில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா மைனர்ஸ்க்கும் உள்ளேயுமே ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, யார் முதல்ல இந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸையும் வச்சு ஒரு பிளாக்கை பில்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஊக்கத்தொகையான 50 பிட்காயின்ஸ். இது என்னங்க பிரமாதம், அதான் ஈஸியாக கம்ப்யூட்டரே பண்ணிடுமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு பிளாக்கை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பிட்காயின் நெட்வொர்க் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதோட விடையை சேர்த்து தான் ஒரு பிளாக்கை நெட்வொர்க்குக்கு சப்மிட் பண்ண முடியும். இதை ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தானேங்க, இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆச்சே, ஈஸியாக சால்வ் பண்ணிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ப்ராப்ளமை ஒரு மைனர் கம்ப்யூட்டர் தனியாக சால்வ் பண்ணாது. பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற எல்லா மைனர் கம்ப்யூட்டர்ஸ் கூடயும் சேர்ந்து தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். சராசரியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண 10 நிமிஷம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு புது பிளாக் செயினில் ஆட் பண்ணப்படுது. ஓஹோ, அப்போ எல்லா மைனர்ஸும் சேர்ந்து தானே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. அப்போ நிறைய மைனர்ஸ் இந்த நெட்வொர்க்கில் இருந்தால் இந்த ப்ராப்ளமை சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு தோணுமே. கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் பிட்காயின் நெட்வொர்க் இந்த சராசரி 10 நிமிஷத்தை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். சராசரியை விட சீக்கிரமாகவே மைனஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்னு அது உணரும்போது அடுத்த பிளாக்குக்கு டிஃபிகல்ட்டி லெவலில் கூட்டிடும். அதாவது அது கொடுக்குற ப்ராப்ளத்தோட கஷ்டத்தை கூட்டிடும். இப்படி அந்த டிஃபிகல்ட்டி லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பிட்காயின் நெட்வொர்க் ஒரு புது பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த சராசரி 10 நிமிஷத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஏன்னா மார்க்கெட்டில் புதுசாக வர பிட்காயின்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்கணும் இல்லையா?
கட்டுப்பாடு இல்லாமல் கண்ணாப்பின்னான்னு உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு மதிப்பு எங்கே இருக்கும்? தங்க மாதிரி தான். அது கண்ட்ரோல்டாக மார்க்கெட்டில் அறிமுகமாகிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஸோ இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா மைனர்ஸும் சேர்ந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் கூட அதுக்கு விடையை கண்டுபிடிக்கிறது ஒரு மைனர் தான். அது டோட்டலி ரேண்டம். அந்த விடையை கண்டுபிடிச்ச மைனர் அந்த பிளாக்கை நெட்வொர்க்குக்கு உடனே சப்மிட் பண்ணிடுவாங்க. உடனே நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற நோட்ஸ் எல்லாம் மற்ற மைனர்ஸ்ட்டை ஸ்டாப், நமக்கு இங்கே ஒரு புது பிளாக் சப்மிஷன் வந்திருக்கு, இதை வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸையும் ப்ராப்ளமோட விடையும் சரி பார்த்துட்டு ஓகே அக்செப்டட் அப்படின்னு அந்த பிளாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாக் செயினில் ஆட் பண்ணிடும். உடனே அடுத்த பிளாக்கை பில்ட் பண்ணுறதுக்கான பந்தயம் ஆரம்பிச்சிடும். எல்லா மைனர்ஸும் அதில் மறுபடியும் பரபரப்பாகிடுவாங்க. கடைசியாக ஆட் பண்ணப்பட்ட பிளாக்கில் அதை சப்மிட் பண்ண மைனர் அதுக்கான 50 பிட்காயின் ஊக்கத்தொகையை ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷனாக அந்த பிளாக்கில் வச்சுருந்துருப்பார். ஸோ இந்த பிளாக் அக்செப்ட் பண்ணப்பட்ட உடனே மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்த அந்த புது 50 பிட்காயின்ஸ் அந்த பிளாக்கை சப்மிட் பண்ணவரோட பேரில் இருக்கும். இப்படி இந்த புது பிளாக்கை பில்ட் பண்ணுற பந்தயம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு 10 நிமிஷமும் ஒரு புது பிளாக் க்ரியேட் பண்ணப்படுதுன்னா ஒவ்வொரு 10 நிமிஷமும் 50 புது பிட்காயின்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். இப்படியே போனால் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பிட்காயின்ஸ் வந்துடுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கும் இந்த பிட்காயின் அல்காரிதமில் ஒரு தீர்வு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 2,10,000 பிளாக்குக்கும் இந்த ஊக்கத்தொகையான 50 பிட்காயின்ஸ் பாதியாக குறையும். இதை பிட்காயின் ஹாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2,10,000 பிளாக்குக்கு 50 பிட்காயின்ஸ் ஊக்கத்தொகையை கொடுத்தாங்க. ஒரு பிளாக் பில் பண்ண 10 நிமிஷம்னா 2,10,000 பிளாக்கை பில் பண்ண கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும். 2009 ஜான்வரியில் பிட்காயின் மைனிங் ஆரம்பிச்சிது. 2012 நவம்பரில் ஃபஸ்ட்டு ஹாஃபிங் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஊக்கத்தொகையாக மைனர்ஸ்க்கு 25 பிட்காயின் தான் கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த ஹாஃபிங் 2016 ஜூலையில் நடந்தப்போ 25ல் பாதி 12.5 பிட்காயின்ஸாக பே அவுட் குறைஞ்சிச்சு. மே 2020 இது 6.25 குறைஞ்சிருக்கு. அடுத்த ஹாஃபிங் 2024 நடக்கும். சோஃபார் 3 ஹாஃபிங் நடந்திருக்கு. பிட்காயின் விக்கி பேஜ் படி இன்னும் 30 முறை இந்த ஹாஃபிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாஃபிங் 4 வருஷம்னா இன்னும் 30 முறை ஹாஃப் ஆகிறதுக்கு இன்னும் 120 வருஷம் இருக்குது. அதுக்கு அப்புறம் பிட்காயின் பிளாக்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஊக்கத்தொகை கிடையாது. ஏன்னா பை த டைம் அந்த ஊக்கத்தொகை 0 ஆகியிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் மைனஸ் பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு வகையில் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா பிட்காயின் நெட்வொர்க்குக்கு உள்ளே வர ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை அனுப்புகிறவங்க ஃபீஸோடு தான் அனுப்புவாங்க. அது எவ்வளோ ஃபீஸுங்கிறது அனுப்புகிறவங்களை பொறுத்தது. ப்ராசஸிங் ஃபீஸை அதிகமாக டிரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணால் மைனர்ஸ் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க பில் பண்ணுற பிளாக்கில் இந்த டிரான்சாக்ஷனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிட்காயின் நெட்வொர்க் வாழ்கிறதுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டுமே தாராளமாக போதும். சரி, இப்போ நமக்கு இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் மைனர்ஸ்க்கு கொடுக்கப்படுற இந்த ரிவார்ட்ஸ் தான் பிட்காயினாக உள்ளே வருது அப்படின்னு தெரியுது. அப்போ 120 வருஷம் கழித்து 2140க்கு மேலே புது பிட்காயினே மார்க்கெட்டுக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவ்வளோதான் மொத்த பிட்காயின்ஸ். பை த டைம் பிட்காயின் நெட்வொர்க்கில் 21 மில்லியன் பிட்காயின்ஸ், அதாவது 2,10,00,000 பிட்காயின்ஸ் மைன் பண்ணப்பட்டிருக்கும். அவ்வளோதான் மேக்ஸிமம் பிட்காயின்ஸ். அந்த 21 மில்லியனில் சோஃபார் எவ்வளோ பிட்காயின்ஸ் மைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? 18 மில்லியன். இன்னும் 2.5 மில்லியனுக்கு கம்மியான பிட்காயின்ஸ் தான் அடுத்த 120 வருஷத்துக்கு மைன் பண்ணப்பட போகுது. இந்த ஹாஃபிங்கோட பவர் நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஆப்போசிட். ஆரம்பத்தில் நிறைய இருக்கும், ஆனால் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாதியாக குறையும் போது சீக்கிரமே பயங்கரமாக குறைஞ்சிடும். இந்த டேபிள்லே பார்க்கலாம். முதல் 4 வருஷம் 10 மில்லியன்ஸ் பிட்காயின் நெட்வொர்க்கில் ஆட் ஆகியிருக்கு. அடுத்த 4 வருஷம் 5.25 மில்லியன் பிட்காயின்ஸ், அதுக்கடுத்த 4 வருஷத்தில் 2.5 மில்லியன்ஸ் அப்படின்னு பாதியாக குறைஞ்சிட்டே போகிறத பார்க்கலாம். 40வது வருஷம் 20,000 பிட்காயின்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். சட்டோஷி 2009 ஜான்வரியில் பிட்காயின் நெட்வொர்க்கை ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட் பிளாக்கை பிட்காயின் நெட்வொர்க்கில் க்ரியேட் பண்ணுறாரு. இது ஜெனிசிஸ் பிளாக் அப்படின்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோம். ஆரம்பித்த முதல் 4 வருஷம் ஒவ்வொரு பிளாக் பில்ட் பண்ணுறதுக்கும் 50 பிட்காயின்ஸ்னு ஊக்கத்தொகை இருந்தால் கூட நிறைய பேர் பிட்காயின் நெட்வொர்க்கில் பங்கு பெறலை. ஏன்னா யாருக்கும் இதை பற்றி தெரியாது. முதல் வருஷம் மைன் பண்ணப்பட்ட பிட்காயின்ஸில் முக்கால்வாசி சட்டோஷி மட்டுமே மைன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. 2010 கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ கரன்சி சப்போர்ட்டர்ஸ் இந்த நெட்வொர்க்கில் பங்கு பெற்று மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பிட்காயினோட $1 ப்ரைஸ் $1க்கு கீழே இருந்துச்சு. 2010 5 சென்ட்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டக்குன்னு ஜான்வரி 2011 $1 கிராஸ் பண்ணிச்சு. இந்த சார்ட்டை பார்த்தா எப்படி இருக்குது? கண்டிப்பாக பபுள்னு தான் சொல்லலாம். அதை தான் எல்லோரும் அப்போவும் சொன்னாங்க. ஆனால் ஜூன் 2011 என்னாச்சு? ப்ரைஸ் $31க்கு போயிடுச்சு. இப்போ இந்த $1 பபுளை இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பிளிப். இப்போ $31 பீக்கை பார்த்தா
கிளியராக பபுளாக தான் தெரியுது. மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு ஏப்ரல் 2013 மறுபடியும் புது பீக் 266க்கு போயிடுச்சு. இப்போ அந்த $31 பீக் இன்னொரு பிளிப்பாக தெரியுது. ஆனால் $31 கீழே போய் அப்புறம் ஃப்ளாட்டாக ரொம்ப வருஷம் இருந்துட்டு அப்புறம் 2013 தான் இந்த செங்குத்தான வளர்ச்சியை பார்க்குறோம். அதே 2013 நவம்பர் மாதம் 1166க்கு போகுது ப்ரைஸ். இப்போ அதுக்கு முந்தின பீக் 266 பாருங்க, சிறு குன்று. அந்த $31 பீக் $1000 கூட ஒப்பிடும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. மறுபடியும் எல்லாரும் பபுள்னு சொல்கிறாங்க. 2017 டிசம்பரில் கிட்டத்தட்ட 20,000க்கு போகுது. இப்போ அந்த 1166 சின்ன பிளிப்பாக இருக்குது. மற்ற எல்லா முந்தின பீக்கும் இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. மறுபடியும் பபுள் டாக், மறுபடியும் ஒரு கிராஷ். அப்புறம் இப்போ ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் $56,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அஸ் யூஷுவல் மறுபடியும் மார்க்கெட்டில் பபுள் பேச்சு. 2010 இன்னைக்கு வரைக்கும் இதை பபுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் வருஷம் பிட்காயினுக்கு இருக்கிற சப்போர்ட் கூடிக்கிட்டே தான் போகுது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்படி 2010 5 சென்ட்டாக இருந்த பிட்காயினோட ப்ரைஸ் இன்றைக்கி $50,000க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. இதோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் ஜம்ப் அந்த ஒரு குறுகின காலத்தில் வர்றதை பார்க்கலாம். அந்த ஜம்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 80% கீழே வருது. அப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு ஃப்ளாட்டாக இருந்துட்டு மறுபடியும் புது பீக்குக்கு போகுது. ஆனால் நாளாக வாலட்டிலிட்டி குறைஞ்சிட்டே வர்றதை பார்க்கலாம். இப்போவும் பயங்கரமான வாலட்டிலிட்டி தான், ஆனால் முன்னிருந்த அளவுக்கு க்ரேஸியாக இல்லை. இருந்தாலும் இதை வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற அளவுக்கு வாலட்டிலிட்டி இதில் இருக்கத்தான் செய்யுது. பிட்காயினை ஒரு கரன்சியாக வைடாக அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் வாலட்டைலாக இருக்கும். இதை நம்பி இதை ஒரு அசட்டாக வாங்குறவங்க அதிகரிக்கும் போது இந்த மாதிரியான க்ரேஸியான ட்ரேடிங் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாலட்டிலிட்டியும் குறையும். அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்ன? அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.